அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில் துறையாக இருக்கட்டும், பணம் ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாரமாக இருக்கிறதுனால, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல், நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நல்லதாகவே நடக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த விஷயம் பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும், என்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களையே கொண்டு வரப்போகுதுங்க. பண வரவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய அலுவலகத்தில் பணி சுமை இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும், உறவினர்களால் உதவியும் கிடைக்கப் போகுது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இணக்கமான சூழல் நிலவும் அப்படிங்கிறதுனால இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் குறைந்து லாபமும் கூட போகுது. புதிய முதலீடுகள் நீங்கள் இறங்கி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகுதுங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி திருப்திகரமாகவே இருக்க போகுதுங்க. ஆனால் தேவையற்ற கடன்கள் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கப் போகுது. உறவினர்களுடன் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்க போகுதுங்க. மனஸ்தாபங்களும் நீங்க போகுது. பாலிய நண்பர்களின் சந்திப்பு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடராஜரை வழிபடுவது சங்கடங்கள் நீங்கி காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு நடராஜ பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நடராஜ பெருமானே போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மனதார செஞ்சோம்னா நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றியாகவே தாங்க அமையும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல பலன்களாகவே அமையப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சுப விரய செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்த இருக்கார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. ஆனால் கடன் அனைத்துமே உங்களுக்கு அடைபட போகுது. சமுதாயத்தில் மறைந்த செல்வாக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தேவையற்ற அளவிற்கு பணமும் வரப்போகுது. பூசம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்வையால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கைகூட போகுதுங்க. வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாகவே அமையப்போகுதுங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. ஆயில்யம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனால் அரசு வழி முயற்சி உங்களுக்கு சாதகமாக போகுதுங்க. எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய இடம், வீடு வாங்கும் கனவும் நனவாக போகுது. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிக உயர்வான பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. சில இடங்களை பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் கடுமையான நிலை இருந்தாலுமே சில இடங்களில் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் நினச்ச ஒரு காரியத்தில் உங்களுக்கு தாமதம் கொஞ்சம் அதிகமாகுங்க. வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைந்து லாபம் அதிகரிக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா புதிய முயற்சிகளில் அக்கறையாக ஈடுபடுவது மிகவும் நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. பிள்ளைகளால் மன சாந்தியும் உண்டாக போகுதுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுதுங்க. பதவி மாற்றம், சம்பளம் அதிகரிப்பு, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. வியாபாரத்தில் புதிய வழித்தடம் அமைக்க போகிறீங்க. வியாபாரத்தை பெருக்க நல்ல ஒரு நேரமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குதுங்க.
குடும்பத்தினரால் பார்த்தீங்கன்னா உற்சாகம் உண்டாக போகுது, பிள்ளைகளால் நன்மையும் உண்டாக போகுதுங்க. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். குடும்பத்தில் மேன்மைக்காக பணத்தை சேகரிக்கிறதுல அக்கறை கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வாய்ப்பு கிடைத்து பிரமிக்க வைக்க போகிற காலமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களையே கொண்டு வரப்போகுதுங்க. செவ்வாய் 9ல் இருக்கிறதுனால தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவும் செய்யும் நிலை உருவாக போகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது, முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. வியாபார விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக செய்வதும் நல்லதுங்க. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால தேவையில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. பண விஷயத்தில் மிக நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. பெரியோர்களின் ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 25, 29. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை இந்த பாடலை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவே இருக்குதுங்க. அங்கத்தில் தோன்றுகின்ற நோயக்கட்சி தங்கம் போல் மேனி தந்த சந்திரனே, பங்கமதில் வாராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் விஷயத்தில் தொழில் அமோகமாகவே இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை விலக போகுது, திருமண வரன் வரப்போகுதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகுவிற்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை அதிகமாக இருக்கிறதுனால சுய ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகி திருமணம் நடைபெற போகுதுங்க. நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வரன் வாழ்க்கை துணையாக வர வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. தொழில் முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசளிக்க அறிவித்து லாபத்தையும் அதிகரித்து கொள்ள போகிறீங்க. ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா தொழில் அமோகமாக இருக்க போகுது. சொத்துக்கள் மீதான வாடகை வருமானமும் அதிகரிக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் உங்களோட கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. அரசு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுதுங்க. குழந்தை பேரு, திருமணம், வீடு, வாகன யோகம் என உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்பங்கள் வந்து சேரப்போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாகவே மாறப்போகிறாங்க. ஆன்லைன் சூதாட்டத்தை தவிர்ச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. உடல் அசதி கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால உடலில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாகவே நிலுவையில் இருந்துட்டு வந்த பழைய திட்டங்கள் மீண்டும் உயிர் பெற போகுதுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த நாட்களில் வரக்கூடிய நாட்களில் நீதிமன்ற வழக்குகள் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. நிதி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்க போது உங்களுக்கு சாதகமான சூழலையை உருவாக்க போகுதுங்க. உங்களுடைய செல்வத்தையும் பெருக்க போகுது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு புதிய தொடக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் அமைதியை கொண்டு வரப்போகுதுங்க. நீங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி கொண்டால் உடல் நலம் மேலும் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுகளில் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க. நிலைமைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்வது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. வாரத்தோட இறுதியில் கூட உங்களுடைய மனம் அமைதியற்று இருக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. கவலையும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்வது மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய காதல் உறவில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லதுங்க. இறுதியில் நிலைமை பார்த்திங்கன்னா சீரடைந்து உங்களுடைய வாழ்க்கை அமைதி பெறும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை படிப்படியாக மேம்படுங்க. உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.